அண்மை செய்தி. ஜெயக்குமார் எழுதிய இரண்டாவது கடிதம் குறித்து நெல்லை மாவட்ட காவல்துறை விளக்கமளித்திருக்கிறது. புகார் அளித்த தினத்தன்றே உவரி காவல் நிலையத்தில் ஜெயக்குமாரின் மகன் இந்த கடிதத்தையும் கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராமசுந்தரம். தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய ஜெயக்குமாரின் இந்த இரண்டாவது கடிதம் குறித்து நெல்லை மாவட்ட காவல்துறை என்ன மாதிரியான விளக்கங்களை தராங்க? குறிப்பா அந்த வழக்கின் விசாரணை நிலை என்ன? நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்தவர் ஜெயக்குமார். இவர் காணவில்லை என உவரி காவல் நிலையத்தில் அவரது மகன் தரப்புல புகார் அளிக்கப்பட்டது. அவர் புகார் அளிக்கும் போது அந்த புகார் மனுவுடன் சேர்த்து 2 கடிதங்களை கொடுத்துள்ளதாக காவல்துறை தரப்புல தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு கடிதம் வெளியாகி பல்வேறு பிரச்சனை சர்ச்சைகளை ஏற்படுத்திய நிலையில தற்போது 2வது கடிதம் வெளியாகி இருக்கிறது. இந்த கடிதமும் அந்த புகாரின் போதே வழங்கப்பட்டதாக காவல்துறை தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம், அதாவது அந்த மரணம் தொடர்பாக 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 கடிதங்களிலும் குறிப்பிடப்பட்ட பெயர்கள் உள்ள நபர்களை தனித்தனியாக விசாரணை செய்வதற்கான அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓரிரு நாட்கள்ல இந்த விசாரணை முழுதுமாக முடிக்கப்பட்டு இந்த விவகாரத்துல இறுதி தகவலை வெளியிடுவதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே நபர் காணவில்லை என்ற புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில தற்போது அந்த வழக்கு இயற்கைக்கு மாறான மரணம் என்ற பிரிவுல வழக்கு மாற்றம் செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணை 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக நடந்து வருகிறது. 2 கடிதங்களிலும் பல்வேறு நபர்களுடைய பெயர்களை ஜெயக்குமார் குறிப்பிட்டிருப்பதனால அனைவரையுமே தனித்தனியாக விசாரிப்பதற்கு காவல்துறை பல்வேறு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து தனித்தனியாக விசாரணையும் நடந்து வருவதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விசாரணையை காவல்துறை மேற்கொண்டிருக்கிறது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில தொடர்ந்து பல்வேறு கோணங்களா விசாரணை செய்து வருகிறார்கள். என்னென்ன கோணங்கள்ல விசாரணை செய்ய முடியுமோ அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடந்து வருவதாகவும், தொடர்ந்து அந்த விசாரணையின் முடிவுல விரிவான அறிக்கையை ஓரிரு நாட்கள்ல விசாரணை முடித்து தகவலை முழு தகவலை தெரிவிப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.